பேண்டட் கீரிகள்ல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஆண் கீரி எப்பவுமே தன்னுடைய ஜோடியை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காது. ஒரு குரூப் 50, இன்னொரு குரூப் 30. எதிரில் உணவு தேடி போகும்போது பார்த்துக்கிட்டாங்கன்னா சண்டை நடக்கும், போர் மாதிரி. அப்படி சண்டை நடக்கும் போதே அதுல இருக்கிற இளம் ஆண்கள் கூட இதுல இருக்கிற இளம் பெண்கள் போய் ஜோடி சேர்ந்து வந்துடும், யாருக்கும் தெரியாது. சண்டை போட போன இடத்துல காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் நடக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும். குட்டி போடுறது எல்லாமே ஒரே நாள்ல வந்து 2 பெண் கீரிகளும் வந்து குட்டி போடும். அதிகபட்சம் 3 நாள் தான் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதுல வந்து சிங்க்ரனைஸ்டு ஆயிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம் மேட்டிங் பண்றதுக்கு, அதே நேரத்துல தான் இன்னொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி அந்த ஹார்மோன் சேஞ்சஸ். இது வேற ஒரு குட்டி வேற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கும், கரெக்டா? இது வேற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கும். அது எப்படி இப்போ 2 பேண்டட் கீரிகளுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி பிறக்குது? பேண்டட் கீரிகள் வந்து கூட்டமா வாழும் சொல்லி தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த கூட்டம் எப்படி செலக்ட் பண்ணுது, அந்த கூட்டம் எப்படி உருவாகுது? போன வீடியோல பேண்டட் கீரியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், பேண்டட் கீரி கிட்டத்தட்ட காட்டு பன்னிக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது ஏன் ஹெல்ப் பண்ணுச்சு, எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயம். அதை விட அந்த பேண்டட் கீரி என்ன சாப்பிடும், இந்த மாதிரி பல விஷயங்கள் போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் பேண்டட் கீரிகளோட இனச்சேர்க்கை மற்றும் லைஃப் சைக்கிள் எப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரோ, போன வீடியோலேயே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதை இந்த வீடியோவில் கேட்டுறேன். பேண்டட் கீரிகள் வந்து கூட்டமாக வாழும்னு சொல்லி தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த கூட்டம் எப்படி செலக்ட் பண்ணுது, அந்த கூட்டம் எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுதுன்னா இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். 2 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஒருத்தன் பேர் எக்ஸ், அது வந்து ஒரு பொண்ணு, இன்னொருத்தன் பேர் ஒய், அது ஒரு ஆணுன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த பேண்டட் கீரிகள்ல 2 பேர் வந்து பிரிஞ்சு வராங்க கூட்டத்துல இருந்து. ஏன்னா பொதுவா வந்து அந்த உணவு கிடைக்கிற பொறுத்து, ஃபுட் அவைலபிலிட்டி பொறுத்து கூட்டத்தோட அளவு மாறும். இப்போ ஒரு இடத்துல நிறைய ஃபுட் சோர்ஸ் இருக்குன்னா அப்ப கீரிகள் வந்து 70-75 பேர் கூட சேர்ந்து வாழும் பேண்டட் கீரிகள் வந்து. ஆனா அங்கேயே வந்து தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா அப்ப வந்து உள்ள இருக்கிற அந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து கீழே இருக்கிறவங்க சின்ன பசங்களை வந்து அடிச்சு விரட்டிடும், போயிருங்க வேற இடத்துக்கு போயிருங்க, பத்த மாட்டேங்குதுன்னு. அப்ப வந்து என்ன நடக்கும், வெளியே வரும்ல, அது வந்து மேல் ஃபீமேல் 2 கீரிகளும் வந்து வெளியே வரும், வந்து தனித்தனியா போயிடும். மேல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம், ஃபீமேல்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம். ஏன்னா ஒரு கூட்டம்னு இருந்தா அந்த கூட்டத்துல இருந்து வளர்ந்து வர்றது ஒண்ணுக்கு வந்து இதுவா தான் இருக்கும், சகோதர சகோதரிகளா இருக்கும். ஸோ சிப்ளிங்ஸா இருக்கிறனால தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வேற குரூப்ல இருந்து வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து வேற குரூப்ல இருக்கிற பொண்ணுங்க பசங்க இந்த மாதிரி சேர்ந்துப்பாங்க. இப்படி சேர்ற மாதிரி தான் எக்ஸ் ஒய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இதுங்க வந்து 2 பேரும் ஜோடி சேர்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு வந்து டி, அதே மாதிரி இசட், 2 பேரு. இப்ப 2 பேரும் வந்தா அவங்க வந்து ஏத்துப்பாங்க எக்ஸும் ஒய்யும். ஏன்னா இந்த கீரிகளோட மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டம் சேர சேர பாதுகாப்பு ஜாஸ்தி, நம்ம தனியா இருக்க ஆபத்து ஜாஸ்தி. ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியும். அதனால வந்த உடனே அதுகளையும் சேர்த்துக்கும். இப்ப 4 பேர் ஆயிடுச்சு. இப்ப இவங்க 2 பேருக்கும் வந்து எப்படி நடக்கும்னா இந்த எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும். குட்டி போடுறது எல்லாமே ஒரே நாள்ல வந்து 2 பெண் கீரிகளும் வந்து குட்டி போடும். அதிகபட்சம் 3 நாள் தான் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதுல வந்து சிங்க்ரனைஸ்டு ஆயிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் மேட்டிங் பண்றதுக்கு, அதே நேரத்துல தான் இன்னொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி அந்த ஹார்மோன் சேஞ்சஸ். இது வேற ஒரு குட்டி வேற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கும், கரெக்டா? இது வேற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கும். அது எப்படி இப்போ 2 பேண்டட் கீரிகளுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி பிறக்குது? ஏன்னா இப்போ ஒரே நேரத்துல வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சேர்ந்தே வாழ்றனால கிடைக்கிற சாப்பாடு, அதே மாதிரி மனநிலை எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த சுழற்சி வந்து ஒரே நேரத்துல வந்து வரும். இந்த மாதிரி அந்த இது வர்றது மேட்டிங் பண்றதுக்கு உண்டான ஆர்வம் வந்த உடனே இதுல எப்படி நடக்கும்னா, பேண்டட் கீரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் கீரியோட ஆனல் கிளாண்ட்ல இருந்து ஒரு சென்ட் வரும். அதை வந்து மார்க் பண்ணும் இந்த கீரிகள். ஆண் கீரிகள் வந்து பாறை மேல மரத்து மேல எல்லாம் அதை வந்து பூசி வைக்கும். அதை வச்சுட்டு பெண் கீரி அதை மோப்பம் பிடிச்சி ஆண் வந்து பலமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும்.
தெரிஞ்சுட்டு பலமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது கூட போய் ஜோடி சேர்ந்துரும். இப்ப இந்த XY ஜோடி TZ ஜோடி இது 2 பேரும் மாறவும் செய்யும். Xம் Zம் Tயும் Yயும் இந்த மாதிரி கூட மாறி நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்த பிறகு பிறக்கிற குட்டி 60 இருந்து 70 நாள் கழிச்சு பிறக்கும். பொதுவாக இந்த பேண்டட் கீரிகளுக்கு ஆண்களா இருந்தா 4 மாசத்திலேயே மேட்டிங்க்கு ரெடி ஆகுற அந்த இது வந்து அதுவே வந்து பெண்களுக்கு மட்டும் லேட் 9 இருந்து 10 மாசம் ஆகும். ஏன் ப்ரோ இது இந்த இனத்துலதான் எனக்கு தெரிஞ்சு லேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? ஏன்னா இதுல முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. பெரிய பெண் கீரிகள்லாம் இருக்கும். ஆமா, அதெல்லாம் வயசுக்கு வந்த பிறகு அதுக்கு வந்து பிறந்த குட்டியாதான் இந்த பெண் குட்டிகள் வந்து இருக்கும். இப்ப இந்த பெண் குட்டிகள் வந்து வேகமா வயசுக்கு வருது அப்படின்னா அது வந்து ஏற்கனவே இருக்கிற சீனியருக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா அதுக்கு ஆள் கிடைக்காம போயிடும். அதனாலயே இது சப்ரஸ் பண்ணி வைக்கும் அந்த ஒரு மன அழுத்தம், அந்த பெண் அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா எப்படி குட்டிகளை பார்த்துக்கணும், அதே மாதிரி எப்படி இறை தேடணும் அதெல்லாம் கத்துக்கிறது. அதுலயே வந்து இதுக்கு வந்து டிலே ஆயிரும். ஆனா பசங்களுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு 4-5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்த குட்டிகளை பெருசா அது தனியா வாழ தொடங்குதுன்னா கூட்டத்துல இருக்கிறவங்க வந்து சேர்த்துக்காம வெளியே விரட்டி விட தான் பார்க்கும். இப்ப வெளியே விரட்டி விட்டா இது போன உடனே மேட்டிங் பண்ணி ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்காகவே இயற்கை இதுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவமைப்பை வந்து கொடுத்துருக்கு. இப்ப இந்த குட்டிகளை வந்து இந்த கூட்டமா சேர்ந்துதான் அப்ப எல்லாருமே தான் பாத்துக்குருவாங்க. ஆமா, இதுலதான் ஒரு சுவாரஸ்யமே. இப்ப இந்த XYTZ இவங்க சேர்ந்து ஒரு 60 to 70 நாள் ஆகும்போது குட்டி போட்டா ஒரே நாள் நைட்ல போடும். அப்ப யாரு குட்டி இதுன்னு யாருக்கும் தெரியாது. 4 பேருக்கும் இது நம்ம குட்டி தான் தெரியாது. அதனாலே இப்ப இவங்க வந்து 2 to 6 குட்டி வரைக்கும் ஒரே டைம்ல போட முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 பேரும் 4 குட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏற்கனவே 4 பேரு, இப்ப குட்டி ஒரு 8, இப்ப 12 ஆயிடுச்சு ஒரு குரூப்ல. இப்ப இந்த 12 பேரையும் வந்து இந்த 4 பேரும் சேர்ந்தே தான் வளர்ப்பாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த பெண் கீரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 3 இருந்து 4 முறை கூட குட்டி போட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குட்டி போட்டு குட்டி பிறந்திருக்கும்ல, பிறந்த 10 நாள் கழிச்சே இன்னொரு தடவை ஜோடி சேரும். ஜோடி சேர்ந்து இன்னொரு தடவை 60-70 நாள் கழிச்சு குட்டி போட முடியும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு பேண்டட் கீரிகள்ல வந்து இருக்கு. இப்ப இவங்க வந்து 2ஆம் முறை ஜோடி சேர்ந்து பிறக்குது இல்ல குட்டி, அப்பவும் ஒரு 8 குட்டி பிறக்குதுன்னா இப்ப ஏற்கனவே பிறந்த 8 குட்டி வந்து சீனியர். இப்ப இந்த 8 குட்டி வந்து மிச்ச 8 குட்டிகளை வந்து பார்த்து அந்த குட்டிகள் இவங்களை பாத்துக்குருவாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கும். இதுங்க 4 வந்து அந்த இது இற தேடி கொண்டு வர்றது அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வளரும்ல குட்டிகள் வந்து ஒரு 4 வாரம் வரைக்கும் தான் அந்த குழிக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்து வேட்டையாட பழகணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆண் கீரி ஒவ்வொரு குட்டியை வந்து செலக்ட் பண்ணிடும். வாடா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் எல்லாமே, தான் இதை தான் சாப்பிடணும் இதுதான்னு. அந்த மேட்ரு வந்து ஆண் கீரிகள் தான் வந்து பண்ணுது. ஸோ இப்படி நடக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 30-40 பேர் சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் வந்து பெருசாயிரும். இதுக்கப்புறம் வந்து இந்த பெருசாக ஆக முன்னாடி இருந்தவங்களை விரட்டி விடுறது, அப்படி சில பேர் வெளியே போக சில பேர் உள்ள வரன்னு இருக்கிற வெறும் சிப்ளிங்ஸ் மட்டும் இல்லாம வெவ்வேறு இதுவும் வந்துடும். வேற குடும்பத்துல இருந்த ஆட்களும் வந்துருவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இதுல அந்த பேண்டட் கீரிகள்ல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா ஆண் கீரி எப்பவுமே தன்னுடைய ஜோடியை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காது. அதுதான் மேட் கார்டிங் அப்படின்றது. அதான் மேட் கார்டிங் அப்படின்னா மற்ற யாரும் வந்து மற்ற பசங்க வந்து என்னோட பொண்டாட்டியை தொட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப கீரி வந்து கண்ணு கருத்துமா இருக்கும். ஆனா இது வந்து மற்ற பெண்களை போய் மேட்டிங் பிளேபாய். அதனாலதான் பெண் என்ன செய்யும்னா அந்த ஆண் வந்து அசந்த நேரத்துல வேற ஜோடி சேர்ந்துரும். இப்ப இதுங்க வந்து 2 குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் 50, இன்னொரு குரூப் 30. எதிரில உணவு தேடி போகும்போது பாத்துக்கிட்டாங்கன்னா சண்டை நடக்கும் போர் மாதிரி. அப்படி சண்டை நடக்கும் போதே அதுல இருக்கிற இளம் ஆண்கள் கூட இதுல இருக்கிற இளம் பெண்கள் போய் ஜோடி சேர்ந்து வந்துடும், யாருக்கும் தெரியாது. சண்டை போட இடத்துல காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் நடக்கும். இதுவும் வந்து ஒரு விதமான சீக்ரெட் கோஆபரேஷன் அப்படின்றது. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம, இல்லைன்னா ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு தெரியாம குடும்பத்துல இருக்கிற
அந்த மூத்தவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சின்னஞ்சிறுசு வந்து இந்த மாதிரி ஜோடி சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நடக்கும். இதெல்லாம் தான் வந்து பேண்டட் கீரிகள்ல இருக்கக்கூடிய விசித்திரமான குடும்ப அமைப்பு. ஓகே, லைஃப் சைக்கிளும் நம்ம இதுல பேசிட்டோம் ஓரளவுக்கு. அதாவது பிறக்குது 4 வாரம் வரைக்கும் இதுல வாழுது உள்ளேயே, அதுக்கப்புறம் வெளியே வருது. அதுக்குள்ள இதுக்கு வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டியும் வந்துடும். ஒரு ஏஜுக்கு மேல குரூப்பை விட்டு வெளியே போற நிலைமை இருந்தால் வெளியே போய் வேற இடத்துல ஆள் தேடி வாழும். இப்படியே போய் இதுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 10 வருஷம் காட்டுல. இதை வந்து வளர்ப்பு ரீதியா பார்த்தா பராமரிப்புல இருந்தா 17 வருஷம் வரைக்கும் வாழும். ஓகே, இதுதான் பேண்டட் கீரிகளோட இனச்சேர்க்கை முறை. அது மட்டும் இல்லாம லைஃப் சைக்கிள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே டவுட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான கீரியோட தான் நான் பார்க்க போறோம். டுவார்ஃப் மாங்கூஸ். ஓகே, டுவார்ஃப் மாங்கூஸோட சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.